எனக்கு இன்றைக்கி வந்து சீம்பழம் கிடச்சிது. அது வந்து நம்ம பால் குழம்பு எப்படி நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 2 விதமா சேர்ப்பேன். இன்றைக்கி வந்து ஒன்று வந்து சக்கரை போட்டு சேர்ப்பேன், ஒன்று வந்து வெல்லம் போட்டு சேர்ப்பேன். இப்போ வந்து சக்கரை போட்டு செஞ்சிடலாம் வாங்க. இப்போ வந்து 2 கப் சக்கரை போட்டுக்கலாம். ஒரு நல்லா கலக்கி விட்டுட்டு சக்கரை கலவி நல்லா கலக்குங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். இது வந்து இட்லி பாத்திரம் நம்ம வேக வைக்க போகிறோம். நான் அப்படியே இது வேக வச்சு நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அது மேலே ஒரு சின்ன கிண்ணம் வச்சுட்டு மேலே இந்த பால் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஹவர் ஸ்லோலியே வேகட்டும். தட்டு போட்டு முடிப்பு நம்ம இட்லி உண்டான மூடி எடுத்து வச்சிடலாம். இது வந்து வெந்து வரும்போது நல்லா கேக்கு மாதிரி இருக்கும். நம்ம எந்த பீஸ் சைஸ் வேணும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து வெள்ளத்தை நம்ம சீம்பால் செஞ்சிடலாம். இப்போ வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து 1/4 கிலோ வெல்லம் தட்டி போட்டுக்கலாம். நல்லா தூள் பண்ணி போடலாம். அப்போ தான் நல்லா கரைஞ்சிடும் சீக்கிரமாக. இதுலேயும் ஏலக்காய் தூள் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணுறாமே ஒரு தட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். இதில் ஒரு குண்டான வச்சுட்டு அதில் சின்ன கிணத்து வச்சுட்டு தட்டி எடுத்து வச்சுக்கினேன். ஏன்னா இப்போ ஸ்லைஸாக நீ மெலிசான்னு சொல்லி அதனால் எப்பவுமே தட்டில் ஊற்றிக்கலாம். இதையும் ஒரு 1/2 ஹவர் ஸ்லோலி நம்ம வேக சேர்த்து வச்சுக்கலாம். இந்த சீம்பால் வந்து இப்போ நம்ம தாய்ப்பால் ஃபஸ்ட்டு பால் எவ்வளோ சத்தோ அதுமாரி மாட்டுக்கு வந்து இந்த சீம்பால் வந்து அவ்வளோ சத்துக்கு. இந்த மாடு கண்ணுக்குடி குச்சி மீதி பால் தாங்க நம்ம எதுவும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எல்லா பாலும் நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா கண்ணுக்குடி நல்லா சத்து என்ன சொல்லிட்டு கண்ணுக்குடி குச்சி மீதி தாங்க நமக்கு தருவாங்க. நல்லா வெந்துச்சு பாருங்கள். இந்தமாரி உங்களுக்கு சீம்பாலை கச்சா விட்டுறாதீங்க. இதில் ரொம்ப சத்து இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.